தாவேக அரசாங்கத்தையும் முதல்வர் விஜயையும் விமர்சனம் பண்ணிக்கிற அந்த போக்கு அப்படிங்கிறது வந்துட்டு இருக்க வந்து கொஞ்சம் கடுமையாயிட்டே போயதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுது. மற்ற கட்சிகளே விஜய் அவர்களை வந்துட்டு விமர்சனம் பண்ணுறப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணுறதுலேயும் ஒன்றும் தப்பான ஒரு விஷயம் இல்லையப்பா அப்படின்னு கேட்குறப்போ தப்பான விஷயம் கிடையாது. பட் மறுபடியும் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அது கொஞ்சம் இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தை வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. நின்னா கைது, நடந்தா கைது, பேசினா கைது, இப்படி எது பேசினாலும் கைது அப்படிங்கிற ஒரு பாசிச அடக்குமுறையான ஒரு ஆட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வடக்கு மண்டலம் திமுக வழக்கறிஞர் அணி அப்படிங்கிற ஒரு மீட்டிங். அதை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க திமுகவுடைய வழக்கறிஞர் அணி அவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த கலந்துரையாடல் கூட்டம் அப்படிங்கிறது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திமுக இளைஞர் அணி செயலாளர்கள், அப்புறம் எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் இவங்களுக்குள்ள ப்ளஸ் வந்து நம்மளுடைய வழக்கறிஞர் அணி, இவங்க 3 பேத்துக்குள்ளே தான் இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ரொம்ப காரசாரமாக போயிருக்கு. முக்கியமான சில விஷயங்களை வந்துட்டு எதிர்பார்ப்புகளை நம்மளுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே பார்த்திங்கன்னா வலியுறுத்தி இருக்கிறாங்க, கேட்டுட்ருக்குறாங்க, ரிக்வஸ்ட்டாக வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த தேர்தலில் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வார் ரூமில் வந்துட்டு எங்களுக்காக திமுக ஐடிவிங்காக வந்துட்டு ஆட்சியில் எப்படியா நீங்கள் தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக வந்துட்டு உழைச்சிங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு பாராட்டுகள் நான் தெரிவிச்சிருக்கிறேன். தேர்தல் பணியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறப்பாக தான் வந்துட்டு ஆரம்பிச்சிங்க, கரெக்டாக வந்து உங்கள் கடமையை பண்ணீங்க. இன்றைக்கி நாம் எதிர்பார்க்காத ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கு. நாம் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு எதிர்பார்க்காத ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது ஒன்று வந்திருந்தது. தமிழ்நாட்டை மட்டும் கிடையாது, இங்கே இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கஸ் கூட்டமே யாரை சொல்கிறாங்க அப்படின்னா டிவிகே சர்க்கஸ் கூட்டமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தேர்தல் முடிவை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறத அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இதில் எவ்வளவோ வந்து எதிர்கருத்துக்கள் என்னமோ ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயங்கள் நம்ம இருந்தாலுமே பார்த்திங்கன்னா தமிழகம் சேர்ந்து கொடுத்த இந்த ஒரு ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்காக திமுகவும் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்றைக்கி இந்த சர்க்கஸ் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மற்ற அணிகளுடைய தேவையை விட வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்களுடைய அந்த அணி தேவை அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஜாஸ்தியாகிட்டே போயிட்டுருக்குது. கடந்த 100 நாளில் ரொம்ப பிஸியாக இருக்கிறது எந்த அணி அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர் அணி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு சொல்கிறாரு. ஏன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய என்னாலேயே சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்த முடியல. நின்னா கைது அப்படிங்கிறாங்க, நடந்தால் கைது அப்படிங்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் ஒரு கருத்து வெளியிட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோசமான ஒரு பாசிச அடக்குமுறையான ஒரு அரசாங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளை வந்துட்டு கட்டுக்கோப்பாக வந்துட்டு வச்சிட்ருக்கு. பட் இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் பயப்படுற ஆளே கிடையாது. இவங்களுமே வந்துட்டு எவ்வளவோ வந்து இந்த திமுகவை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சில சக்திகள் எல்லாமே பார்த்திங்கன்னா முளைச்சிட்டு தான் இருக்குது. பட் அது எல்லாத்தையும் கடந்து 50 வருஷமாக தமிழகத்தில் இவ்வளோ ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கும். திராவிடத்தையும் திமுகவையும் எப்பயுமே பிரிக்கவும் முடியாது, தமிழக மக்கள் கிட்ட இருந்து தமிழக மக்கள் மனசில் இருந்து அகற்றவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு இவ்வளவு ஒரு பாசிச கொடுமையான அந்த ஒரு அடக்குமுறையான ஒரு ஆட்சி வந்து இன்னைக்கு தாவேக அரசு கையாளுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய இன்செக்யூரிட்டி. ஏதாவது ஒரு சில விஷயங்களை பண்ணி இந்த ஆட்சியை வந்து கலைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்கக்கிட்ட இன்னைக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்சா நாளைக்கு யார் கைது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் போர்டு போட்டு வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கிண்டல் பண்ணுறாரு. ஸோ இந்த அரசு இந்த கைது நடவடிக்கைகளை வந்துட்டு எடுத்துகிட்டு வர்றது கரெக்டான ஒரு தப்பு பண்ணிங்கன்னா, யாராவது தப்பு பண்ணால் நீங்கள் பண்ணுங்கள், தப்பே பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்துட்டு மென்ஷன் பண்ணார். 2 வாரத்துக்கு முன்னாடி 2ஆம் தேதி ஆகஸ்ட்டு எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், மொத்த தமிழகத்துக்குமே தெரியும். ஸோ இந்த அரசு என்ன மட்டும் வந்துட்டு விட்டு வைக்கவே கிடையாது.
தலைவனை தொட்டால் தான் தொண்டர்கள் வந்துட்டு அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் கையாளணும்னு நினைக்கிறீங்க. என்ன கைது செஞ்சுட்டா திமுக வந்துட்டு அடங்கிடும் ஒடுங்கிடும், அதுக்கப்புறம் வந்துட்டு யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க. பட் அதை வந்துட்டு மக்கள் முயற்சி காட்டினாங்க. அண்ட் இந்த திமுக தொண்டர்கள் வந்துட்டு முயற்சி காட்டியிருக்காங்க. ஸோ என்ன நீங்கள் வந்துட்டு கைது செய்ய முயற்சி செஞ்சீங்க, எதுக்காக? டெல்டா விவசாயிகளுக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கருத்தை வந்து அங்கே ஒரு ஸ்பார்க்கை வந்துட்டு ஏற்படுத்துச்சு. தஞ்சாவூரில் ஒரு போராட்டத்தில் வந்து நான் கலந்துக்கிட்டு பேசினேன். 22 நிமிஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் அப்படிங்கிறது இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன் அப்படின்னா, நான் பேசினதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ண வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபஸ்ட் நினச்சேன். என் வீட்டுக்கு போலீஸ் வந்ததுமே. ஸோ அன்றைக்கி காலையில் 8 மணிக்கு காவல்துறையினர் என்னோடய வீட்டுக்கு வந்தாங்க. நான் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய உதவியாளர் வந்துட்டு சொன்னார், இந்த மாதிரி சார் தஞ்சாவூர்லேருந்து போலீஸ்காரங்க வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்துட்டு, என்ன எதுக்கு கைது பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் ஒரு டபுள் மைண்டடாக வந்துட்டு இருந்தேன். ஸோ நான் உடனே வந்துட்டு யோசிச்சு பார்க்குறப்போ என்னென்ன பேசினேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பார்த்துருக்குறேன். ஸோ டம்மி முதல்வர் அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு எந்த ரியாக்ஷனுமே கிடையாது. கேடுகட்ட அரசு அமைந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னேன். ஒரு வெக்கம் இல்லாத ஒரு அரசு வந்துட்டு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே வந்துட்டு காட்டவே கிடையாது. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கைது செஞ்சு வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து வந்து சரி போங்க வர்றேன் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதுக்கடுத்து நான் வந்துட்டு இருந்தேன். ஸோ காவிரியில் தண்ணீர் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் பேசினேன். இது எனக்கு தோணவே கிடையாது. நான் வெளியே போயிட்டு காவல்துறை அதிகாரிகள் கிட்ட நின்றுட்டு வந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன். வீட்டுக்கு உள்ளே வந்துட்டு அவங்க டேரெக்டாகவே வந்துட்டாங்க. எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். நீங்கள் தஞ்சாவூரில் நேற்று பேசியிருக்கிறீங்க, அது தொடர்பாக வந்துட்டு உங்களை கைது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அண்ட் உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவை சேர்ந்த அந்த பெண் அமைப்பினர் மகளிர் அணி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறப்போ வந்துட்டு நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே நம்ம எங்கேயோ பேசுனதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வந்துட்டு இது பண்ணிட்டாங்க, அதனால தான் வந்துட்டு நம்மளை அரெஸ்ட் பண்ண வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசித்தேன். பட் உண்மையான ரீசன் அப்படிங்கிறது எங்கள் காவிரி டெல்டா இஷ்யூவை வந்துட்டு இவர் பேசி வந்துட்டு பெருசாயிருமோ அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்மளை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கே அப்போ தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் போலீஸ்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் இப்போ தான் எந்திரிச்சிருக்கிறேன், என்னுடைய வழக்கறிஞர்கள்கிட்ட எல்லாத்தையுமே வந்து நான் பேசிட்டு வந்துடுறேன், தலைவர்கிட்ட நான் வந்துட்டு பேசணும். ஸோ பேசிவிட்டு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நான் வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பட் அவங்க வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு பெருசாக்குற மாதிரி வந்துட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு பண்ணாங்க. என்னை வெயிட் பண்ண வைக்கல. நான் இதுக்கெல்லாம் வந்துட்டு பயப்பட ஆளும் கிடையாது. கைது பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நானும் சொல்லிட்டேன். மின்னல் வேகத்தில் வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் வந்துட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்க. யார்? வழக்கறிஞர்கள் அணி. ஸோ கைதாகி வண்டியில் ஏறுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்துட்டு சில விஷயங்களை கேட்டாங்க. கைது எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப நான் சொன்னேன், இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி, மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை இந்த அரசில் தமிழ்நாடு அரசில் வந்துட்டு இப்போது அரங்கேறிருக்கு. சட்டமன்றத்தில் வந்துட்டு நான் வந்துடக்கூடாது, ஏன்னா அடுத்து ஒரு 2 நாள் வந்துட்டு சட்டமன்றம் இருக்குது, அங்கே நிறைய கேள்விகளை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதையெல்லாம் வந்துட்டு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னை வந்துட்டு டயர்டாக்கணும், இல்லை வந்துட்டு என்னுடைய வாயை வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த மாதிரி முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க. அந்த முயற்சியெல்லாம் வந்துட்டு நான் தவிட்டுப்பொடி ஆக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் கேள்வி கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா அப்படியே பதில் சொல்லி கிழிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். யார் அமைச்சர் அப்படிங்கிறது தெரியாது, யார் சட்டமன்ற உறுப்பினராக இப்போ இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியாது. வேறு துறைக்கு வந்துட்டு ஏதாவது நம்ம பதில் கேட்டால் வேறு துறை பதிலமைச்சர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ படத்தில் வர்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவன் ஒரு பதில் சொல்லுவோம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த தாவேக அரசாங்கமுமே வந்துட்டு லீட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போது இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை அப்படிங்கிறது ஒரு டம்மி அமைச்சரவை. அண்ட் முதல்வருமே பார்த்திங்கன்னா டம்மி முதல்வர். யார் சட்டமன்ற உறுப்பினர் எந்த விஷயமே பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு வந்துட்டு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காரசாரமாக வந்துட்டு நானும் அங்கே பதில் அளிச்சிருந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தஞ்சாவூர் அப்படிங்கிறது நான் மறுபடியும் போனது அப்படிங்கிறது ஒரு ஜாலி ட்ரிப்பு போகிற மாதிரி தான் வந்து நான் போனேன். வழி எங்குமே பார்த்தீங்கன்னா நான் போகிற இடத்துல எல்லாத்தையுமே தொண்டர்கள் திரண்டு எங்களுக்கு போலீஸாருக்கும் அண்ட் உணவு ஜூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து கொடுத்தாங்க. கைது செஞ்சது முன்தினமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தா தஞ்சாவூர்லேயே இருந்திருப்பேன், தேவையில்லாமல் வந்துட்டு மக்கள் வரி பணத்தை கூட வந்துட்டு நான் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன், ரோட் ஷோ வந்துட்டு நான் நடத்தியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காமெடியாக வந்துட்டு பேசுகிறேன் அப்படி. ஸோ சீட்டு கட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோக்கர் தான் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜோக்கராக இருக்கிறாங்க.
அமைச்சர்கள், பிளாக் டிக்கெட் விற்றவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா திருட்டு வீசி விற்றவங்க, உருட்டுக்கட்டை அமைச்சர்கள், பவுடர் அமைச்சர், சங்கி அமைச்சர் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்குமே பேரை சொல்கிறத விட அடைமொழி வச்சு பேசினா தான் இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஓ இவர் தானே அவர் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய அடைமொழியுமே வந்துட்டு இருக்குது. இவங்க பண்ண செயல்களுமே முற்காலத்தில் வந்துட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஊழல் ஒன்று நடந்திருக்கு. ஆளும் கட்சி நிர்வாகியே அந்த வழக்கை வந்துட்டு தொடர்ந்து இருக்கிறாங்க. மாற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கல்லை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோட வெளியே கொண்டு வந்து நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றும் வரை இந்த வழக்கை வந்துட்டு பின்தொடர வேண்டும். அது வழக்கறிஞர் அணியான உங்ககிட்டயுமே தான் இருக்குது. உங்களுடைய கடமையுமே வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி கோவையில் இந்த போதைப்பொருள் விற்கக்கூடிய அந்த ஒரு 20 பேர் கொண்ட 20 பேர் கொண்ட சில கும்பல் சேர்ந்து ஒருத்தரை வந்துட்டு போட்டு ஒரு மாணவரை போட்டு அடிச்சு கொண்டாங்க. ஸோ விரைவில் அனைத்து அமைச்சர்களுமே பார்த்தீங்கன்னா பெரிய வழக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சிக்க ஆரம்பிப்பாங்க. திமுகவினருமே பார்த்தீங்கன்னா இப்போ பெயில் வாங்குறது போல தாவேகாவினர் பெயில் வாங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில வருத்தத்தையுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுடைய திமுக சட்டத்துறை அணியில் வந்துட்டு ஒற்றுமை அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்குள்ளே சில போட்டி விஷயங்கள்லாம் இருக்குது. தகுதியான நபர்களுக்கு கரெக்டான நேரத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை மனசில் வச்சுட்டு திமுகக்காக வந்துட்டு நீங்கள் உழைங்க, நம்மளுடைய அணிக்காக உழைங்க. உங்களுடைய திமுக திராவிட அணி வந்து மறுபடியும் ஆட்சி கட்டையில் வரணும். யார் தப்பு செஞ்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு நீங்கள் பாடுபடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மீட்டிங்கில் வந்துட்டு அவர் பேசியிருக்கிறாரு. மறுபடியும் வந்துட்டு இந்த வந்து பிரச்சனை வந்து பெருசாக்குறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்கட்சியில் நடக்கக்கூடிய மீட்டிங் தான். இது வந்துட்டு இப்போது நியூஸ் பேப்பர் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு வந்துச்சு இல்லையா, அதனால தான் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இது டாக் ஆஃப் த டவுன் வந்துட்டு ஆயிருக்கு. இவங்க வந்துட்டு பொது மேடையில் பேசியிருந்தால் அது இன்னுமே வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். அது எப்படி வந்துட்டு நீங்கள் அமைச்சர்கள் இந்த மாதிரி வந்துட்டு பேசுகிறீங்க, ஒரு மாநில முதல்வர் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை ஆயிருக்கும். பட் உள்கட்சியில் நடக்கிறப்போ அங்கே இருந்து கசிவில் வந்த சில விஷயங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வழக்கம் போல் சைலண்டாக தான் இருக்க போகிறாரு. தன்னுடைய செய்கைகளை வந்துட்டு தன்னுடைய கருத்துக்களை வந்துட்டு தன்னுடைய பதில் வந்துட்டு சொல்லுவார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அண்ட் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப நாகரிகமாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணால் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. டாடா, டேக் கேர், பை.